ஹாலோ ரோட் படத்தோட முழு கதையை பத்தி இதுக்கு முந்தின வீடியோல பார்த்திருப்போம். ஆனா படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்குமே புரிஞ்சிருக்காது. நாம இந்த படத்துல பார்த்த எல்லாமே பொய்னு படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன க்ளூ மூலம் சொல்லியிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே ஆலிஸோட அம்மா அப்பாவை எச்சரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. ஆனா மேடி அதை பெருசா எடுத்துக்காம பேட்டரியை மட்டும் மாத்த முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பான். பிராங்க் ரொம்பவும் கட்டுப்பாடுகள் இருக்க ஒரு அப்பா தன்னோட மகளை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு போகக்கூடிய ஒரு ஆள். படம் முழுக்க இதை நமக்கு பல வழிகள்ல சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் மேடி நிறைய ரகசியங்களை தான் கூடவே வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்மா தன்னோட கவனக்குறைவால ஒரு உயிர் போனது, அதனால மனசு உடைஞ்சு போய் வேலையை விட்டது. மகளுக்கு போதைப்பொருள் பழக்கம் இருக்குது. அவ அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ்களோட ஆஸ்போ காட்டுப்பகுதிக்கு போறதுன்னு நிறைய தெரிஞ்சிருந்தோம். கணவன் கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்திருப்பா. இதுலயே இவங்களோட குடும்பம் எப்படி இருக்கு, ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு சொல்லிடுறாங்க. பயங்கரமான இருட்டு பகுதியில அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் செல்லக்கூடிய சாலை பேரு தான் ஹாலோ ரோட். முடிவில்லாத ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கும். மகளை சரியா வளர்க்காத ஒரு பெற்றோரோட கடினமான பயணத்தை பத்தி தான் இந்த படம் பேசுது. முக்கியமா சொல்லணும்னா, உங்க குழந்தைங்க ஆசைப்படும் போதே அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்க நினைக்கும் போது அவங்க உங்களோட இல்லாம கூட போகலாம். ஆலிஸ் தன்னோட அப்பா அம்மா கிட்ட கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதை பேசி அவளுக்கு புரிய வைக்க முடியாம சண்டை போட்டதாலதான் அவ கோவிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிருப்பா. ஒருவேளை அவளுக்கு பேசி புரிய வச்சிருந்தா அந்த மாதிரி அவ ஓடி போயிருக்க வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வந்திருக்காது. படத்தோட ஆரம்பத்திலேயே மன அழுத்தத்துக்கான மாத்திரையை மேடி எடுத்துக்கிறாங்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு முதலுதவி கொடுத்து காப்பாத்த மேடி முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்துருவா. அவங்களோட ஆள் மனசுக்குள்ள இருந்த அந்த சம்பவத்தை தான் தன் மகளோட கதையில சேர்த்து வச்சு கற்பனை பண்ணிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா அந்த மாத்திரை இருந்திருக்கும். அதே மாதிரி ரோட்ல நடந்த விபத்துல மகளுக்கு அடிபட்டு பயங்கரமான காயத்தோட தான் அம்மாவுக்கு போன் பண்ணிருப்பான். இந்த இடத்துல இருந்துதான் மேடிக்கு கற்பனை உலகம் ஆரம்பமாகி இருக்கும். படத்தை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சிருந்தா கதையில வர அந்த மர்மமான இன்னொரு ஜோடியோட குரல் அப்படியே இவங்களோடதா இருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேரோட மனசாட்சி தான் அப்படியே இவங்க கிட்ட பேசி பண்ணுற தப்பு எல்லாத்தையும் சொல்லி காட்டி புரிய வைக்கும். இதுல இன்னொரு கருத்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. மேடி ரொம்ப நேரமா முதலுதவி கொடுத்து காப்பாத்த நினைச்சது அவளோட மகளை தான். அதே நேரத்துல அதிகாரிகளுக்கு போன் பண்ணாம மகளை பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு தான் பிராங்க் பேசிட்டே இருப்பான். ஒழுங்கா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருந்தா மகளை காப்பாத்திருக்கலாம். சில சமயங்கள்ல அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு மூக்க நுழைப்பாங்க. அதனால அவங்க எதிர்பார்க்காத மோசமான விளைவுகள் கூட நடக்கும். குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் தேவைதான். ஆனா அதுக்காக 18 வயசாகிட்டா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுக்கணும். அடிபட்டு கிடக்கும் போதே ஜேக்கப்க்கு கால் பண்ணி கர்ப்பமா இருக்கிறத பத்தி சொல்லவான்னு ஆலிஸ் கேட்பா. ஆனா பிராங்க் இவள சத்தம் போடுவான். ஒருவேளை மகளோட விருப்பத்துக்கு விட்டுருந்தா கூட ஜேக்கப் கலட்டி விட பார்த்திருக்கலாம். அவனோட இன்னொரு முகத்தை ஆலிஸ் பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொன்னது கூட நல்லதுன்னு புரிஞ்சிருக்கலாம். வீட்டுல இருந்து கோவிச்சுட்டு கிளம்புற ஆலிஸ் போதையோட உச்சத்துல பள்ளத்துல காரை விட்டுருப்பா. அதுல இருந்து வெளியில வந்துதான் அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நடு ரோட்ல வந்து நின்னுட்டு இருப்பா. போதையில எங்க இருக்கோம்னு தெரியாம அவன் நின்னுட்டு இருக்கான். அந்த வழியா கார்ல போற யாரோ ஒருத்தன் தான் இவளை அடிச்சு தூக்கி வீசிட்டு போயிருந்திருப்பான். அப்பவே ஆலிஸ் இறந்திருப்பா. இல்லைனா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கலாம். ரெண்டாவது முறையா மேடி போன் பண்றதுல இருந்தே அவளோட கற்பனை உலகம் ஆரம்பமாகிறது. அதோட இல்லாம மகளை தேடி ரெண்டு பேரும் கார்ல கிளம்புவாங்க. அதுல இருக்கிற நம்பர் பிளேட் கூட ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அத லைஸ் த்ரூ அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது படத்துல சொல்லப்படுற எல்லாமே பொய்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க.